அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி, தனஸ்தானாதிபதி, உங்களுடைய ராசிக்கு ஆயுள் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துக்கு அதிபதி, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் உச்ச பலம் அடைய போகிறாருங்க செவ்வாய் பகவான். அப்போது உங்களுக்கு ருச்சக ராஜயோகம், அற்புதமான ராஜயோகம் உண்டாகக்கூடிய இந்த காலகட்டம் எப்பேற்பட்ட ஒரு முன்னேற்றத்தை இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறாரு. அது குடும்பம், தொழில், பணவரவு, எதிர்பார்த்து கொண்டு இருக்க நல்ல விஷயங்கள் நமக்கு எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆக போகுது, எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை நம்ம அடைய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி முழுமையான பலன்களை இப்போது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்க்க போகிறோமுங்க. முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. துலாம் ராசி சிறப்பான ராசி, செல்வாக்கு மிக்க ராசி. உழைக்கிறது மட்டும் நிறுத்தவே மாட்டீங்க ஆச்சுங்களா. எதுவானாலும் சரி, வேலையை முடிச்சுட்டு அடுத்தது ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பீங்களே தவிர கொஞ்ச நேரம் உட்காந்து எந்திரிச்சு அந்த வேலையை செய்யலாம்னு நினைக்கவே மாட்டீங்க. அப்புறம் பார்த்தோம்னா நீதி நேர்மை கரெக்டாக இருப்பீங்க, தெளிவாக இருப்பீங்க. ஒருத்தர் கொடுக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற வரைக்கும் நீங்கள் யோயமாயிட்டீங்க. அதே மாதிரி கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டாலும், பிடிக்கலன்னு நினச்சிட்டாலும் அவங்க பக்கம் தலையை வச்சு படுக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு குணமும் இருக்குது. ஆனால் முடிந்த வரைக்கும் உழைப்பால் மட்டும்தான் நீங்கள் சாதித்து ஒரு வல்லமையாளராக வந்திருப்பீங்களே தவிர பூர்வீக சொத்து வச்சோ, இல்லை அண்ணன் தம்பி சம்பாரித்து கொடுத்ததை வச்சோ, இல்லை நமக்கு ஒரு அதிர்ஷ்டத்தால் ஒரு பெரிய அளவில் ஒன்று கிடச்சிருச்சு அதை வச்சு நான் வாழ்ந்து இப்போ பெரிய மனுஷனாக இருக்கிறேன், அதெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும், அரசாங்கமாக இருந்தாலும், சினிமா துறையில் இருந்தாலும், தொழில் சம்பந்தப்பட்ட ரீதியில் இருந்தாலும், ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்தாலும் கண்டிப்பாக கடுமையான ஒரு உழைப்பால் தான் நீங்கள் முன்னேறி இருப்பீங்க. ஆனாலும் அந்த உழைப்பால் முன்னேறி செல்வாக்க வந்திருந்தாலும் இப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷ காலகட்டத்தில் சில தடுமாற்றங்கள் சிலருக்கு ஏற்பட்டிருக்கும் வேலையில், சரிங்களா. இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு நிலையிலிருந்து சிலருக்கு வேலையில் கொஞ்சம் மாற்றலாமா, கொஞ்சம் வேறு பக்கம் போகலாமா, இல்லை இங்கேயே இருக்கலாமா இப்படிங்கிற மனக்குழப்பங்கள் உண்டாகிருக்கு. இதே நேரத்தில் எதையுமே தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு குழப்பமாக இருக்குது. பார்த்தோம்னா ஒரு நேரத்தில் பார்த்தோம்னா எல்லாம் கிளியராக இருக்கும், எல்லாமே ஓகே, நல்லா சக்ஸஸ். ஆனால் சில நேரங்களில் பார்த்தா பயமாக இருக்கும், படுத்தா தூக்கம் வராது, விடிய யோசிப்பீங்க, விடிஞ்ச பிறகு என்ன செய்யலாம்னு புரியாது ஆச்சுங்களா. அடுத்தவங்க கிட்ட ஒரு ஐடியா கேட்டோம்னா இன்னும் சுத்தமாக அவுட், சரிங்களா. அடுத்தவங்க ஐடியா கேட்டு தான் எவ்வளவோ சிக்கல்களை நம்ம சிக்கிட்டோம். ஆனால் இனிமேல் அடுத்தவங்களுடைய வார்த்தை கேட்டு நடக்கிறத தப்புன்னு நினைப்பீங்க. ஏன்னா நம்பி மோசமடைஞ்சது இந்த துலாம் ராசிக்காரர் தான் ஆச்சுங்களா. இப்படி சில பிரச்சனைகளில் தீர்வான தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாத சூழ்நிலைகளெல்லாம் இருந்தது பார்த்தீங்களா. அந்த குழப்பங்கள் நீங்கக்கூடியதான் மகா யோகம்னு சொல்லக்கூடிய ருச்சக யோகம். அருமையான பாக்கியங்க, கண்டிப்பாங்க. ஏன்னா 2ஆம் அதிபதி 4ஆம் இடங்கிறது உங்களுடைய ராசிக்கு, அதாவது லாபஸ்தானம் அப்படின்னா பணம் அதை மிச்சம் வைக்கக்கூடிய தனஸ்தானம், சரிங்களா. அப்போது அந்த தனம் ஓட்டும். அது 4ஆம் இடத்துல போகும்போது ஒரு வீடு வாங்கிறது, இல்லையா வீட்டில் சில பிரச்சனைகள், மனக்குழப்பம். வீடுங்கிறது எல்லாம் ஒன்று தாங்க. நம்ம வீடு வாங்கினாலும் ஒன்று தான், நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனை இருந்தாலும் ஒன்று தான், சரிங்களா. அது எல்லாமே சரியாக ஆகுங்கிற ஒரு நிலை இந்த நேரத்தில் உண்டாக்கும். வீடு கட்டணும், ஒரு கட்டின வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் தீர்த்துருவீங்க. அப்புறம் வாழ்க்கைங்கிற ஒரு சிக்கலில் இருந்தாலும் நல்லா இருந்தவங்க தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, சங்கடமாக போயிட்டுருக்குது, சொல்லி புரிய வைக்க முடியல, என்ன தான் பண்ணுறது. அவங்களுக்கு ஒரு நல்ல புத்தி வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம், வரமாட்டேங்குது. பிடிக்காதவங்க நம்மளை எதிர்த்தா தப்பு இல்லை, பிடிச்சவங்களாம் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னா யாருக்கிட்ட போய் சொல்கிறது, எப்படி தான் புரிய வைக்கிறதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. புரிஞ்சிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லையா, நம்ம புரிய வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது அமையும். அன்பால் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிலர் கல்யாண விஷயத்தில் ஒரு பிடிச்ச வாழ்க்கை கமிட்மெண்ட்டில் இருப்பீங்க. பார்த்தோம்னா அது பண்ண முடியாமல் பெரும் சித்திரவதையாக இருக்கும், சிரமமாக இருக்கும்.
இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்க முடியல. நாம் அது வெளிப்படையாக சொன்னோம்னா அது பிரச்சனை வந்துடுமா? அதை எல்லாருக்கும் பிடிச்சாலும் எல்லாமே ஏற்றுக்கக்கூடிய நிலை இல்லை. சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல. எப்படி தீர்க்கிறதுன்னு புரியல. இதில் ஏதாவது ஒரு வாய்ப்பு, அதாவது இதை தீர்க்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமையணும் இல்லையா? ஒன்று நாம் சொல்கிறத மற்றவங்க ஏற்றுக்கணும், இல்லையா அவங்க கேட்கணும். கேட்டு நம்மளுடைய உணர்வை மதிக்கணும். அப்போ தானே பிரச்சனை சால்வ் ஆகும். அந்த மாதிரி வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டாகும். செவ்வாய்ங்கிறது ஒரு பெண்ணுக்கு ஆண், அதாவது கணவன். அது மட்டும் கிடையாது, உணர்வுகள். செவ்வாய்ங்கிறது வீரியம், தைரியம், காவல்துறை, சட்டத்துறை. அது மட்டும் கிடையாது, அதாவது ஒரு வண்டி வாகனம், மின்சாரம், இது எல்லாத்துக்குமே, அதாவது கேட்ரிங் சம்மந்தப்பட்டது, அக்னி, அதாவது நெருப்பு, ஹீட் சம்மந்தப்பட்டது எல்லாமே இந்த சிசரிங் ஆப்ரேஷன், டாக்டர் அறுவை சிகிச்சை பண்ணுற கூடிங்களால் இந்த செவ்வாயுடைய தத்துவம் அதிகமாக இருக்கும். நெருப்பு, தீயணைப்புத்துறை, இப்படி பல, எந்த துறையில் நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி, எந்த துறையில் நம்ம சாதிக்கணும்னு நினச்சாலும் சரி, இந்த மாதிரி துறையில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? அப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளையும் தீர்த்துக்கலாம். சில வாய்ப்புகளும் நமக்கு அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக ஏற்படும். இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா நமக்கு 3வது மனிதர்களோட ஆதரவு கிடைக்கும். சில ஒரு அடுத்தவங்க இந்த ஒரு பிரச்சனையை அவங்கக்கிட்ட போய் அவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைச்சோம்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். ஒரு வேலை செஞ்சிட்ருக்குறோம், ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி வேலைக்கு வரவங்க கரெக்டாக வந்தால் தானே நமக்கு அந்த சிறப்பாக அந்த கமிட்மெண்ட்டை செய்து முடிக்க முடியும். சரியான வேலையாட்கள் அமையாதவங்களுக்கு இந்த நேரத்தில் வேலையாட்கள் அமைவாங்க. நாம் ஒரு இடத்துல நிரந்தரமாக வேலை செய்ய முடியும். சில கமிட்மெண்ட்டு சக்ஸஸ் பண்ண முடியும். ரியல் எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரங்கிறது கிடைக்கும், லாபங்கிறது கிடைக்கும். சில கைக்கு வந்தது வாய்க்கு கேட்டாமல் போயிடுச்சு, நேற்று வந்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு அமைஞ்சு போச்சு, எனக்கு அமையலைங்கிற பார்த்தீங்களா, அது எல்லாமே இருந்ததெல்லாம் சரியாகும். திடீர் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும், மாற்றமே கிடையாது. சரிங்களா? அப்புறம் பார்த்தோம்னா அந்நிய தேசம் பிரயாணங்கள் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அரசாங்க வேலை வாய்ப்பில் 1 மார்க்கில் போயிடுச்சு, ஜஸ்ட்டு இது எத்தனை முறை எழுதி பார்த்தேங்க, ஃபெயிலியர் ஆகி போச்சு, அதெல்லாமே இதாகும். எல்லாத்த விடங்க, அதாவது இது ஒரு ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக சிறு வைத்தியம் பார்த்தாலும் சக்ஸஸ் ஆகிரும் நிச்சயமாக. இந்த மாதிரி இருக்கும். விவசாயம் சார்ந்த செவ்வாய்ங்கிறது விவசாயக்காரங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதனால் அதாவது 4ஆம் இடங்கிறது உச்சம்படும் போது விவசாயம், கட்டடம், கட்டுமான சம்மந்தப்பட்ட தொழில் ரீதியில் எல்லாமே அதாவது சிறப்பாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதுங்க வேலைக்கு போனாலும் சரி, சொந்தமாக வேலை செஞ்சாலும் சரி, மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த ருட்சக யோகம் அற்புதமான ஒரு பாக்கியத்தை கொடுக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. இந்த பயிற்சி துலாம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக அற்புதம். இது கோச்சார் அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா பிறப்பு ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய ராசிக்கு, அதாவது இந்த மாதிரி இருந்தாலும் லக்னம் என்ன, தசாபுத்தி என்ன, அந்தரம் சூட்சுமம் என்ன அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3ஐயும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சி எடுங்க. துலாம் ராசி பிறந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக அற்புதமான ஒரு வேகமும் வளர்ச்சியும், உங்களுடைய வாழ்க்கை சார்ந்த சில பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.